अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिर व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मद कमा सल्लैत अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मद कमा बारकत अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜ்ர் நேர தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று கொள்ளிருக்கின்றோம். இந்த நல்ல வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல நாயன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வை போற்றி போனவனாக இந்த சிறிய உரையை துவங்குகிறேன். அன்புக்குரியவர்களே, இஸ்லாத்தில் பிரதான கடமை தொழுகை. இஸ்லாமிய தூண்களில் பிரதான தூண் தொழுகை. இந்த தொழுகைதான் நாளை மறுமையில் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும். அப்படிப்பட்ட அந்த தொழுகை என்பது நம்முடைய விஷயத்தில் ரொம்ப கவனமாக நாம் அந்த தொழுகையை கையாள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதாவது எந்த ஒரு வக்து தொழுகையும் தவற விடாம தொழக்கூடியவங்களா இருக்கணும். அப்படி தொழக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த தொழுகை உயிரோட்டமான தொழுகையாகவும் இருக்கணும். இப்போ நம்ம தொழுகிறோன்னு வைங்களேன், அந்த தொழுகை பெர்ஃபெக்டா இருக்கணும், ஒரு பெர்ஃபெக்டான சலாவா இருக்கணும். ஏன்னா பெர்ஃபெக்ட் இல்லாத சலாவை அல்லாஹ் ஏற்றுக்கவே மாட்டான். உதாரணத்துக்கு நீங்க புரியுவதற்காக சொன்னா, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு போறாங்க. பள்ளிக்கு போகும்போது பாத்தீங்கன்னா பள்ளிக்கு நடுவில் ஒரு கயிறு ஒன்று தொங்குது, ஒரு பெரிய கயிறு அப்படியே தொங்கி இருக்கு. அப்ப இது என்ன கயிறுன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ இது இன்னாருடைய கயிறு, ஒரு நபித்தோழியருடைய ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியுடைய ஒரு கயிறு அப்படிங்கிறாங்க. இது உங்க மனைவியுடைய கயிறு தான் அப்படிங்கிறாங்க. ஏன் இந்த கயிறு, அவங்க கயிறு இங்க தொங்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்போ அவங்க இரவு நேரத்தை தொழுவாங்க, இரவு நேரத்தை பள்ளிக்கு தொழுவாங்க. அப்படி தொழுவும் பொழுது ஸ்டார்டிங் நல்லா தான் போகும். நீங்களே பார்க்கலாம், இந்த இரவு தொழுகையெல்லாம் தொழுவும் பொழுது நம்ம ரமலானில் தொழுதோம்ல, ஆரம்பத்தில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நாலாவது சலாம் போகும்போது அப்படியே சுருதி குறைஞ்சிடும், அப்படியே மாதிரி டல்லாகிடுவோம். ரொம்ப நேரம் நிற்கிறோம். அது நிற்கும் பொழுது என்ன ஆகும்னா, நாலாவது சலாத்தில் கொஞ்சம் அப்படியே சுக்கிரமாகி கூட வரும். அப்போ அந்த மாதிரி இப்போ இவங்க தொழுதுகிட்டே இருப்பாங்க. ரொம்ப நேரம் தொழுவும் பொழுது அப்படி தூங்குற மாதிரி வருமா, அப்போ அவங்க அந்த கயிறு என்ன செய்வாங்க, இடுப்பில் கட்டிக்குவாங்க. கீழே விழுந்துருக்கூடாதுல, தூங்கி கீழே விழுந்துடக்கூடாதுல்ல அப்படின்ட்டு அதனால அவங்க கயிறு போட்டுக்கிறாங்க. முதல்ல கயிறை கலத்து அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதாவது நம்ம பரவாயில்ல, இவ்வளோ ஆர்வமா இவ்வளோ நேரம் நின்று தூங்கினாலும் பரவாயில்லைன்னு தொழுகிறேன் அப்படின்னு சொல்ல ரசூலுல்லாஹ். முதல்ல கயிறை கலட்டுங்க. தூக்கம் வந்துச்சுன்னா முதல்ல என்ன செய்யணும், தூக்கத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். தூங்கிக்கிட்டே என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது. அப்ப அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் செய்யலாம், அந்த இடத்துல நமக்கு கண்டிக்கிறாங்க. அப்ப தொழுகையில நாம் நின்ற வைங்களேன், சோம்பேறிகளால் நின்றக்கூடாது. ஏதோ புரியாத மாதிரி சும்மா தொழுகிறோம், சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு தொழுகிறோம் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஓதுறது நமக்கே ஒண்ணு விளங்கல, சும்மா ஓதுறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. தொழுகை எப்படிப்பட்ட ஒரு வணக்கம்னா, படைத்த இறைவன் முன்னாடி நாம நிக்கிறோம். படைத்த இறைவன் முன்னாடி நிக்கிறோம். பயந்து கூனி குறுகி நம்முடைய தவறுகள்லாம் அவன் அல்லாஹ்விடத்துல ஒப்புக்கொண்டு அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்டு நமக்கே நாம் ஓதுறது விளங்கக்கூடிய அளவு செய்யணும், அந்த தொழுகை இருக்கணும். சும்மா அசால்ட்டா தொழுகிறது, அசால்ட்டா குனிகிறது இப்படி இருக்கக்கூடாது. அன்புக்குரியவர்களே, அதாவது தொழுகையில ரெண்டு முறையிலுமே கரெக்டா இருக்கணும். ஒண்ணு என்ன முறை, நாம் ஓதுறோம்ல, இந்த ஓதுறது கரெக்ட் நிதானமா இருக்கணும். ரெண்டாவது செயல்,
செயல்முறை இருக்குல்ல, குனிறோம், நிக்கிறோம், சுஜூத் செய்றோம், ருக்கு செய்றோம், தக்பீர்ல நிக்கிறோம், அத்தையாத்து ஓதுறோம். இதுவும் என்ன செய்யணும், நிதானமா இருக்கணும், கரெக்டா இருக்கணும், பெர்ஃபெக்டா இருக்கணும், நடுநிலையா இருக்கணும். ரொம்ப ஃபாஸ்டாக இருந்துடக்கூடாது, ரொம்ப அப்படியே இருந்துடக்கூடாது. விளங்குதா உங்களுக்கு? அதனால தான் ரசூலுல்லாஹ் வந்து கரெக்டா சொல்லுவாங்க. இப்ப நம்ம கிட்ட ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு. என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, ஜமாத் நடந்துட்டு இருக்கும். இவன் அதாவது பொறுமையா தான் கிளம்பி வருவாங்க, நிறைய நேரம் இருக்கும். பொறுமையா கிளம்பி வந்து இக்காம சொல்லப்பட்டுருமா, அதுக்கப்புறம் ஓடி வந்து என்ன செய்யறது, அந்த ஜமாத்துல ஓடி வந்து சேர்றது. இந்த முறையே தப்புங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இப்படி என்ன செய்ய, ஓடி வந்து அந்த ஜமாத்துல சேரக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க பாருங்க, எந்த அளவுக்கு தொழுகையில் நிதானம் இருக்குன்னு சொல்லி காட்டுறாங்க பாருங்க. புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கு 636வது செய்தியாக, புகாரியில 636வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, இதா சமிஅதுமுல் இகாமத்த, நீங்கள் இகாமத்தை செவியுற்றால், இகாமத் சொல்லப்பட்டிருக்கு, செவியுறீங்க, செவியுற்றால் ஃபம்சு இல ஸலாத்தி வ அலைக்கும் பிஸ்ஸகீனத வல் வகாரி, அதாவது தொழுகைக்கு செல்லுங்கள். இகாமத் சொல்லப்பட்டால் தொழுகைக்கு செல்லுங்கள். எப்படி செல்லணும் தெரியுமா, பிஸ்ஸகீனதி வல் வகாரி, அப்போது நீங்கள் அமைதியான முறையிலும். இகாமத் சொல்லியாச்சு, வரும்போது எப்படி வரணும், மெதுவா வாங்க, அமைதியா வாங்க, அமைதியான முறையிலும் கண்ணியமாகவும் செல்லுங்கள். நீங்க பார்க்கலாம், டபடபடபடன்னு ஓடி வந்து சேருவோம், அப்படி சேரக்கூடாது. சில நேரத்தில் பள்ளிவாசல்ல பளிங்கி போட்டிருப்பாங்க, ஓடி வரன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன செய்வாங்க, அந்த ரக்காத்தை பிடிக்கிறதுக்காக ஓடி வரணும்னு சொல்லிட்டு கீழே கூட விழுந்துருவாங்க. அதனாலேயே அந்த வாசலுக்கு என்ன செய்வாங்க, மேட், பெரிய மேட்லாம் போட்டு வைப்பாங்க. எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, ஃபாஸ்டா ஓடி வந்து விழுந்துறாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இக்காம சொல்றதை நீங்க செவியேட்டீங்கன்னா தொழுகைக்கு வாங்க, அமைதியான முறையில வாங்க, கண்ணியமாக நீங்கள் செல்லுங்கள். சொல்லிட்டு அழகா சொல்றாங்க பாருங்களேன், ஒலா, அதாவது ஒலா துஸ்ரிஉ, அவசரமாக செல்லாதீர்கள். ஃபமா அதரகத்தும் ஃபஸல்லு, உங்களுக்கு கிடைத்த ரக்காத்துகளை ஜமாத்துடன் தொழுவுங்கள். என்ன கிடைச்சதோ அதை என்ன செய்யுங்க, ஜமாத்தோடு தொழுங்க. ஒமா ஃபாத்தக்கும் ஃபஅதிம்மு, எது விட்டதோ, உங்களுக்கு ஒரு ரக்காத் ரெண்டு ரக்காத் போயிருக்கும்ல, போயிடுச்சுன்னா விட்டதை என்ன செய்யுங்க, நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் என்று தொழுகைக்கு வரக்கூடிய முறையை ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க, நமக்கு அழகா கத்து தராங்க. அப்ப படபடப்பு தேவையில்லை. நீங்க பாருங்களேன், ஒருவேளை அப்படி வராரு, ஃபாஸ்டா ஓடி வந்து நினைச்சாரு, டக்குன்னு தக்பீர் கெட்டாரு, நிலையா இருப்போம், முதல்ல மூச்சு வாங்க, மேல கீழே மூச்சு போகும், ஓதுறது தெரியாது. நீங்க அதே நிதானம் வாங்க, நிதானம் வந்து கிடைச்சது தொழுவுங்க. நமக்கு லாஸ்ட் ரக்காத்து கிடைச்சா கூட முழு நன்மை கிடைச்சிடும். நிறைய பேர் வழங்க மாட்டேங்கிறாங்க. லாஸ்ட் ரக்காத்து இந்த ருக்குல இருந்து அவர் எழும்புறதுக்கு முன்னாடி போயிட்டு வச்சீங்களேன், அந்த ஒரு ரக்காத்துல சேர்ந்துட்டா கூட நமக்கு என்ன செய்யறோம், ஜமாத்தோட சேர்ந்து தொழுகை நன்மை கிடைச்சிடும். அப்ப அதை நாம என்ன செய்யணும், உணர்ந்து தொழுகைக்கு வரும்பொழுது நிதானமாக, அமைதியாக, ரசூலுல்லாஹ் கண்ணியமான முறையில் என்ன செய்யுங்க, வாங்கன்னு சொல்றாங்க. அப்ப இது ஒரு செய்தி. அதே மாதிரி பாருங்க, அந்த தொழுகை முறை கூட, தொழுகையில செயல்பாடு கூட டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சக்கூடாது, செஞ்சிடக்கூடாது. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. என்ன சொல்றாங்கன்னா, திர்மிதியில பதிவு செய்யப்பட்டது 245வது செய்தியாக அபு மசூத் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது ருக்குவிலையும் சஜிதாவிலும் எவர் தமது முதுகை வளைவின்றி நேராக நிறுத்தவில்லையோ, சும்மா குடியிறார், ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த முறைப்பாடான தொழுவது இல்லை, அப்படி நிற்கிறது, அப்படி சுஜில ஒழுங்கா இல்லை, கை எப்படி பண்ணிக்கிறது, காலை ஒழுங்கா வைக்கிறது இல்லை, சரியான மாதிரிக்கு செய்யல. ருக்குவிலும் சஜிதாவிலும் எவர் தமது முதுகை வளைவின்றி நேராக நிறுத்தவில்லையோ அவரது தொழுகை செல்லாது அப்படிங்கிறாங்க. சொல்லலாம், அவரது தொழுகை செல்லாது. நீ தொழுவனா எப்படி கரெக்டா தொழுவு, சும்மா ஏனாதானே செய்யாத, தொழுவாத அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நீங்க இன்னொரு செய்தியை பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தொழுகையின் திருடன் தான் திருடர்களில் மோசமான திருடன் அப்படிங்கிறான். தொழுகை திருடன் ஒருத்தர் இருக்கிறான். அப்போ சஹாபாக்கள் கேட்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரே, தொழுகையில எப்படி ஒருத்தன் திருடுவான் அப்படின்னு கேட்கிறாங்க. தொழுகையில் எப்படி ஒருத்தன் திருடுவான்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தனது ருக்குவையும் சுஜூதையும் பூரணமாக செய்யாதவன். டக்கு டக்கு டக்குன்னு செய்வான், ருக்குல போறதுதான் தெரியும், டக்குன்னு எழுப்பிடுவான், சுஜூத் போறதுதான் தெரியும், டக்குன்னு எழுப்பிடுவான். என்ன ஓதுறோம், எவ்வளவு ஸ்லோவா ஓதுறோம், என்ன விளங்கி ஓதுறோம், எதுவும் தெரியாது நமக்கு.
அப்ப இது மாதிரி தொழுகையில ருக்குவையும் சுஜூதையும் பூரணமாக செய்யாதவனே அந்த திருடன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. விளங்குதா உங்களுக்கு? அப்போ நாம தொழுகையில நின்றோம்னு சொன்னா கவனமா நிக்கணும், ரொம்ப பெர்ஃபெக்டா தொழணும், ஒவ்வொரு செயல்பாடு எப்படி இருக்கணும், கரெக்டா இருக்கணும். அன்புக்குரியவர்களே, யாரு முன்னாடி நிக்கிறோம் முதல்ல விளங்கணும். அதை விளங்கணும். முதல்ல படைத்த இறைவன் முன்னாடி நம்ம நிக்கிறோம், அவன் இடத்துல பேசுறோம். தொழுகை என்பது ஒரு பேச்சு, படைத்தவனோடு உரையாடுறது. நீங்க சாதாரண ஒரு மனுஷட்ட பேசும்போது எவ்வளவு கவனமா பேசுவீங்க, எவ்வளவு நிதானமா பேசுவீங்க. அப்ப படைச்ச முன்னாடி நின்று பேசும்பொழுது நீங்க தொழுகையில பாருங்க, எல்லாமே என்னதான், துவா தான், பாவ மன்னிப்பு தான், நம்முடைய கோரிக்கையை வைக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த துவாக்களை ஓதும் பொழுது நமக்கே விளங்கி ஓதுறமா தொழுவணும் இன்ஷா அல்லாஹ். அதாவது எல்லா இப்போ சூறாக்கள் ஓதுறோம், அதுக்கு அர்த்தம் தெரியாது. ஆனா சில துவாக்கள்லாம் ஓதுறோம்ல, இதெல்லாம் டிஃபால்ட் தானுங்க. எப்பவுமே சின்ன பிள்ளையிலேருந்து ஓதுறது தானே, மூத்தார வரைக்கும் ஓதுறோம். ருக்குல ஆரம்பத்தில் நம்ம சின்ன பிள்ளையில படிச்சது என்ன, ருக்குல சுப்ஹான ரப்பியல் அலீம், இதான். இது மூத்தார வரைக்கும் இதானுங்க. எங்கேயாவது மாறுதான் இல்ல ஒரு 10 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற துவா அப்படி இருக்கா? அப்படி இல்லையே, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அதே துவா தாங்க. நீங்க இஸ்லாத்தை எடுத்துக்கீங்களேன், ஒன் டைம் சிலபஸ் தான் இஸ்லாம். இஸ்லாம் என்னது? ஒன் டைம் சிலபஸ் தான், ஒரே சிலபஸ் தான். அதான் சாவர வரைக்கும் அந்தந்த பருவத்துக்கு மாறாது. ஸ்கூல் சிலபஸ் எடுத்துக்கோங்க, ஒரு பருவத்துக்கு ஒரு சிலபஸ், ரெண்டாவது பருவத்துக்கு ரெண்டாவது சிலபஸ் மாறிக்கிட்டே இருக்கும், மண்டையில் நிக்குமா? ஆனா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எப்ப நீங்க படிக்கிறீங்களோ அந்த படிப்பு தான் எப்ப வரைக்கும், மௌத்தார வரைக்கும். அப்ப தொழுகையில ருக்குல ஓதுறேன்னா சுப்ஹான ரப்பியல் அலீம், அதுக்கு அர்த்தம் தெரியணும்ல நமக்கு. அர்த்தம் சொல்லுங்க, அதற்கு அர்த்தம் என்ன? சுப்ஹான ரப்பியல் அலீம். என்ன திடீர்னு கேள்வி கேட்டுவிட்டிய? சுப்ஹான ரப்பியல் அலீம், அல்லாஹ் தூய்மையான தெரியுது, மகத்துவம் மிக்க என் இறைவன் பரிசுத்தமானவன். இப்படி வழங்க எப்போ கேட்டான்னு சொல்லணும். அதாவது சுப்ஹான ரப்பியல் அலீம், சுப்ஹானனா தூய்மையானவன், ரப்பியல்னா என் இறைவன், அலீம்னா மகத்துவம் மிக்கவன். சுப்ஹான ரப்பியல் ஆலா, உயர்ந்தவன், ஆளானா உயர்ந்தவன், உயர்ந்தோனாகி என் இறைவன் மிக தூயவன். இது மாதிரி ருக்குல ஓதுறது நமக்கு வழங்கணும். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்ம நிச்சயம் ஏற்படுத்துவோம். தொழுகையில் சோம்பேறித்தனம் வேணாம், தொழுகையில் 1008 கொட்டாய் வேணாம், தொழுகையில் ஒரு அசால்ட்டு தனம் வேணாம். படைச்சவன் முன்னாடி நிற்கும் பொழுது, கையை கட்டி நிற்கும் பொழுது அல்லாஹ் முன்னாடி நம்ம நிற்கிறோம், இறைவா என்று அவன்கிட்ட பேசக்கூடிய ஒரு நிலை எடுத்துரும். ஒரு ஆள்கிட்ட பேசுறது கவனம் இல்லாம பேசுமா? பேச மாட்டோம். படைச்ச முன்னாடி பேசுறமே அசால்ட்டிய, ஏன் பொடுபோக்குத்தனம், ஏன் டக்கு டக்கு டக்குன்னு எழுப்பி தொழுகிறோம்? இந்த நிலை இருந்துச்சுன்னா மறுமையில் நம்முடைய தொழுகைக்கு அல்லாஹ் நன்மையை தருவானா என்பது கேள்விக்குறி. அப்ப இதை உணர்ந்து நம்முடைய தொழுகை பெர்ஃபெக்டான ஒரு தொழுகையா இருக்கணும், நிதானமான தொழுகையா இருக்கணும், நாம பேசுறது நமக்கே விளங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கணும், படைச்ச இறைவன் முன்னாம நிற்கிறோம் என்ற பயத்தோடு தொழக்கூடிய மக்களா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மக்களாக நம்ம அனைவரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள்புரிவானாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வா ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.